வேல்கன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போகிற ரிவ்யூ வந்து அரவிந்தன் இயக்கத்தில் பிருத்திவிராஜ், ராமலிங்கம், மைனா நந்தினி மற்றும் பல நடிப்பில் வெளிவந்திருக்கிற படம் குட் டே. இந்த படத்துடைய கதை என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துடைய நாயகன் ஒரு குடிக்காரன் குடிச்சிட்டு நைட்டு ஃபுல்லாக பல குற்றச்செயல்களில் ஈடுபடுறாரு. காலையில் பொழுது விடியும் போது அவர் வந்து ஒரு நல்ல விஷயம் செஞ்சு நைட்டு செஞ்ச குற்ற செயல்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டு அவர் வந்து நிரபராதி, நியாயமான அப்படின்னு சொல்லிட்டு விடுவிக்கப்படுறார். இந்த மாதிரியான ஒரு கதை தான் வந்து இந்த குட் டே படத்துடைய கதை. இந்த படத்தோட கதையில் பார்த்தீங்கன்னா, நாயகன் வந்து ஒரு இவர் வேலை செய்கிறார், கார்மெண்ட்ஸ் கம்பெனி வேலை செய்கிறாரு. அங்கே தனக்கு கீழே வேலை செய்கிற ஒரு பொண்ணு வந்து தன்னுடைய மேலாளரால் வந்து ஒரு பிரச்சனை வருது. அதை தட்டி கேட்குறாரு. தட்டி கேட்கும்போது அந்த கம்பெனியோட முதலாளியும் மேனேஜரும் மாமா மச்சான் அப்படின்றதுனால இவர் மேலே பழி போட்டு இவருக்கு வந்து சம்பளம் கொடுக்காம அலக்கடிக்கிறாங்க. அந்த விரக்தியில் என்ன பண்ணுறாரு, வீட்டுக்கு வர்றாரு. வீட்டுக்கு வரும்போது இவங்க மனைவியாக அந்த நேரத்தில் வந்து இவர் வந்து ஃபோன் செஞ்சு பணம் வேணும்னு சொல்லிட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க. அந்த டார்ச்சர்லேயே வீட்டுக்கு வந்து என்ன பண்ணுறாரு, நல்லா ஃபுல்லாக குடிக்க ஆரம்பிக்கிறார். குடிச்சிட்டு போதையில் இருக்கும்போது ஹவுஸ் ஓனர் வர்றாரு. ஹவுஸ் ஓனர் வந்து என்ன பண்ணுறாரு, வாடகையில் ஒரு 300 ரூபா சேர்த்து கொடு, வீட்டுக்கு வந்து முறை வாசல் செய்யணும்ன்றாரு. இவர் என்ன பண்ணுறாரு, போதையில் உன் வீட்டில் போல மருந்து நான் என்ன 300 ரூபா கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த வீட்டு ஓனருடைய மூஞ்சியை உடைச்சிட்டு அங்கே கிளம்பி வெளியில் வர்றாரு. கிளம்பி வெளியில் வரும்போது என்ன பண்ணுறாரு, தான் கல்லூரியில் வந்து ஒரு தனியாக காதலிச்ச மைனா நந்தினி அவங்களுக்கு ஃபோன் பண்ணி, அவங்க இப்போ வந்து கல்யாணம் பண்ணி குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஃபோன் பண்ணி அவங்க வீட்டில் போய் ஒரு அலப்பறை பண்ணி அவங்க வீட்டில் ஒரு குழப்பத்தை கொண்டு வந்தார். இந்த மாதிரி போகிற இடமெல்லாம் ஒரு பேருந்து நிலையத்துக்குள்ளே போயிட்டு நேர காப்பாளர் அறையில் அவங்க உள்ளே உட்காந்து நம்ம ஒரு அட்ராசிட்டி பண்ணுறாரு. இப்படி வழிநடுக்க பல அட்ராசிட்டிகள் பண்ணுறாங்க. இதே நேரத்தில் பேரலாம் இன்னொரு இடத்துல திருப்பூரில் வந்து ஒரு குழந்தை ஒன்று கடத்தப்படுது. அந்த குழந்தை தேடி காவல்துறை வந்து பயணப்படுறாங்க. அது எங்கே போகுதுன்னு சொல்லிட்டு இந்த விஷயம் நடந்துகிட்டே இருக்கும்போது காலையில் இவங்க 2 பேரும் வந்து ஒரு இடத்துல இணைகிறாங்க. அந்த குழந்தை கடத்தல் மூலம் நம்ம நாயகனும் இணைகிறாங்க. நாயகன் மூலமா அந்த குழந்தை வந்து கிடைக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. அப்படி கிடைக்கும் போது இவர் வந்து நைட்டு ஃபுல்லாக செஞ்ச அந்த போதையில் செஞ்ச பல குற்றங்கள் வந்து மறைக்கப்பட்டு இவர் வந்து நல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி செய்கிறாங்க. இதுதான் இந்த இப்படி போகிற இந்த கதை. இதில் வந்து நாயகன் பிருத்திவிராஜ், ராமலிங்கம் இது வந்து முதல் படம்ன்றது தெரியாத அளவுக்கு நடிச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். இயக்குனர் வந்து நம்ம அரவிந்தன் சொல்லிட்டு அறிமுக இயக்குனராக பண்ணியிருக்கிறாரு. படத்தோட கதையில் ஏகப்பட்ட இடத்துல வந்து கோட்டை விட்டுருக்காருன்னு சொல்லலாம். ஏன்னா படம் ஃபுல்லாக வந்து ஒரு குழந்தை கடத்தல் மையப்படுத்தி எடுத்துருக்குறாங்க. ஆனால் அந்த குழந்தை கடத்தலுடைய விஷயம் வந்து படத்தில் வந்து அங்கங்கே ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் நாயகனுடைய போர்ஷன் தான் போயிட்டுருக்கு. நாயகனை தான் ஃபோக்கஸ் பண்ணி படம் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நாயகன் வந்து ப்ரொடியூசர் அப்படின்றதுனால அவர் மட்டுமே வந்து அவரை சுற்றி மட்டுமே படமாக வந்தது. அவர் பயணப்படுற இடங்களில் பல கதாபாத்திரங்கள் படத்துக்குள்ளே வந்து ஒரு சீனுக்கு காளி வெங்கட்டு, போஸ் வெங்கட்டு, இந்த மாதிரி பல பேர் வர்றாங்க. வேலராமமூர்த்தி வர்றாரு. அவங்கவுங்களுக்கு வந்து ஒரு கதை ஒரு விஷயங்கள் சொல்லிட்டு போகிற மாதிரி படம் இருந்ததில்லை. இது வந்து தயாரிப்பாளரே ஹீரோ அப்படின்றதுல அவரை சுற்றி பின்னப்பட்ட கதை மட்டுமே. அந்த குழந்தை கடத்தலையும் இன்னும் மையப்படுத்தி இயக்குனர் வந்து கொஞ்சம் நல்ல திரைக்கதை அமைச்சு அந்த விறுவிறுப்பாக பண்ணியிருந்தால் அந்த ஓர் இரவு நடக்கக்கூடிய அந்த கதை வந்து ரொம்ப விறுவிறுப்பாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். படத்தில் 2 விஷயம் நல்ல விஷயம் என்னன்னு சொன்னால், திருப்பூருடைய இரவு அழகை ஒளிப்பதிவில் வந்து நல்லா காட்டியிருக்கிறாரு. அதேமாதிரி அந்த இரவு விஷயங்களுக்கு ஏற்ற மாதிரி கோவில் வசந்தா வந்து இசை வந்து கொஞ்சம் பின்ன அமைச்சிருக்கார். அது கொஞ்சம் ரசிக்கிற மாதிரி இருக்குது. படத்துக்கு கூடுதல் வசனம் வந்து நம்ம கவிஞர் கார்த்திக் நேத்தா. ஆனால் அந்த கூடுதல் வசனங்கள் வந்து ரொம்ப, அதாவது காட்சி அமைப்புக்கும் அதுக்கும் வந்து ஏன்னா சரியாக ஒட்டலை அப்படின்னு சொல்லலாம். இன்னும் இந்த வசனத்திலையும் திரைக்கதையும் ரொம்ப கவனம் செலுத்தினா குட் டே கண்டிப்பாக படம் எடுத்தவர்களும் படம் பார்ப்பவர்களும் பார்க்க போகிறவங்களுக்கும் நல்ல ஒரு பொழுதுபோக்காக இருந்திருக்கும். Subscribe to Valgan Television. Please subscribe Valgan Television.